ஆலயத்தின் விழாவில் இன்றைய நாளிலே இந்த அகிலாண்டேஸ்வரி சமையல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் ஆலயத்தினுடைய செயலாளர் சிவமணி அவர்கள் இந்த இடத்திலே ஒரு கலந்து பிரதமர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் எங்களுடைய சிறுவர் மற்றும் கல்வி மருத்துவம் சார்ந்த அனைத்து உத்தியோகத்தர்கள் சிறைத்தர்கள் சிறுவர்கள் ஆசிரியர்கள் என அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேலே எல்லாரும் நீங்கள் வழிகிற நிறைய நேரம் சொல்லக்கூடாது இருந்தும் சில விடயங்களை சொல்லுகிறேன். மிக வவுனியாவுடைய மாவட்டத்திலே நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. சிவன் ஆலயம், அம்மன் ஆலயம் வந்து நாங்கள் கிராமத்துக்கு ஒரு ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கைகள் சரியான எண்ணிக்கை இன்னும் யாருக்கும் தெரியாது. பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்படாது நிறைய ஆலயங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த ஆலயங்கள் எல்லாம் மகேசன் மக்கள் சேவை மகேசன் சேவை என்றும் ஏற்பாடு செய்து கிடப்பதே அன்பே சிவமெல்லாம் வசனங்களில் எல்லா ஆலயங்களிலும் வசனங்கள் இருக்கிறது. ஆயினும் அந்த விடுதலைப்பட்டு எழக்கூடிய ஒரு சில ஆலயங்கள் மட்டும்தான் தங்களுடைய இந்த இறைப்பணியை மக்கள் சேவைகளாக செய்கிறார்கள். அந்த வரிசைகளை எங்களுடைய கோயில்குளம் சிவனாலயம் என்று சொல்லப்படுற அகிலாண்டேஸ்வரி ஆலயம் வவுனியா மாவட்டத்துக்கு ஒரு அடையாளமும் ஒரு முன்னுதாரணமாகும். உண்மையிலேயே தலைவரோட குறிப்பிட்ட செயலாளர்கள் குறிப்பிட்டது போல வவுனியா கந்தசாமி ஆலயமாகவோ பத்திராளி குடும்பங்களோ அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சில ஆலயங்கள் அதில் உண்மையிலே எல்லாம் வவுனியான்னு சொல்றது ஒரு பெருமையாக இருக்கிறது. சிவன் ஆலயத்தினுடைய நாங்கள் முதியோர்கள் மட்டுமல்ல எங்களுடைய சிறுவர்கள் அது பொதுவான ஒரு மக்கள் சேவை என்பதில் அது ஒரு பெருமை கொண்டு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலே அது இதைக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நல்ல கருத்தை தந்தமைக்காக இன்றைக்கு நாங்கள் யோசிக்கின்ற வார்த்தைகளையும் இன்றைக்கு வைத்தியர் வந்திருந்தார், சிறுவர் உத்தியோகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், முதியோர் உத்தியோகர்கள் வந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட ஒரு வந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே எல்லா துறை சார்ந்தவர்களும் உலகத்திலே சேர்க்கிறார்கள். அங்கே ஒரு சேவை நோக்கம் இருக்கிறது. அந்த சேவை நோக்கம் எல்லா கலைகளையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். அங்குதான் உண்மையிலே இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனை காணக்கூடிய விதமாக இந்த இடம் இருக்கிறது. அதன் உண்மையிலே ஐயா அவர்கள் உண்மையிலே அவர்கள் இதுக்கு மட்டுமில்லை பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லி இருப்பவர் தான் நாளைக்கு நினைப்பதை தேவையை நினைப்பதை இறைவனுக்கு தந்து விடுவார் என்று சொன்னார். உண்மையிலே அதுதான் இந்த அந்த வசனம் அவர் எனக்கு சாதாரணமாக எனக்கு ஒரு நாளைக்கு இந்த சோழிகள் ஏதாவது தேவை என்றால் என்னவோ தெரியவில்லை கிடைக்கிறது கிடைத்து விடுவார். அது அவருடைய அறிவியை சொல்வது. உண்மையிலே நான் யோசிக்கிறேன் 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்திருக்கிற கிள்ளச்சி இருக்கிற உள்ளத்தை இருக்கிற பெரிய இன்னொரு அர்த்தம் வரப்போவது இறைவன் சிலவுல முன்னுக்கு அதை இணைச்சு சில சேவையை தானும் கோயில்களிலே இருந்தபடி அந்த சின்ன சின்ன ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்திருந்தார். அதனால ஒரு பெரிய ஒரு அர்த்தம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்பட்டது. அப்படி ஒரு சேவை அடிப்படையிலான ஒரு இல்லம் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாவை யோசித்தால் இந்த வவுனியாவில் இந்த 2009 இருந்தோ அதுக்கு முன்னது இருந்தோ இந்த சிறுவர் இல்லாமல் இந்த முதியோர் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களது இறைவன் அதற்கு அருள் பாலிக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு காலம் இல்லை என்று ஒரு இடத்தை யோசித்து பார்த்தா எங்கே இருக்கிற எல்லா உத்தியோகத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் உட்பட நாங்கள் சில அவசர சேவையை ஒரு சங்கடத்துக்குள்ளாக இருப்போம். மக்களும் வந்து பல சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். நான் பூப்பல் நதிராட்டர்களாக கோயில்கள் பார்த்தா அங்கிருந்த சிறுவர்கள் குழந்தைகளும் வந்திருந்தார்கள், குடும்பங்களும் வந்திருந்தார்கள். அப்போதான் யோசித்தேன் அந்த இடம்பெயர் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு வசதிகள் கிளர்ச்சிகள் மன்னார்கள் உள்ளது இருக்கிறது. இதெல்லாம் எல்லாரையும் கவனியாக எடுத்து வைக்க போகிறது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்காட்டால் அந்த சிறுவர்கள் அந்த வேலைகளை பல்கலைக்கழகத்தில் வந்த குடும்பங்களை இன்னொரு உண்மையில் மிக மிக அது இருளாக இருக்கிறது. உண்மையில் இறைவன் என்றது தனியே விக்கிரகங்களாக ஒரு பூஜையாக வருபவராக அது உண்மையில ஒரு மக்கள் சேவையாலே வருகின்றார்கள். உண்மையில நான் அன்றைக்கு தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த இடம் மிக மிக அதை உணர்த்தி இருக்கின்றது. அன்றைக்கு எங்களுடைய சிரேஷ்ட பேச்சுகளாக இருக்கட்டும், சிறுவர்களையும் நாங்கள் இறைவன் சின்ன பிள்ளைகளை பேசுறதில்லை, கடவுள் மாதிரி பேச ஆரம்பிக்கும். கொஞ்சம் வயசு
இருக்கின்ற அந்த 4வது நிலையை காணாமல் இருக்கின்றால் இந்த 3 பேரையும் கடந்து வர வேண்டும். இந்த 3 பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் சிறுவை இருந்தால் தெய்வம் 4வதாக கண்டுவிடும் என்றதான் உண்மையில் இந்த மாதாபிதாவுக்கு தெய்வத்தினுடைய அந்த இது அந்த முக்கிய தெய்வம். இந்த 3 நல்ல எங்களுடைய பஞ்ச பண்புகளை வெளியேற்றி வருவதுதான் தெய்வம் தெரிவித்தது. அந்த வகையிலே இந்த நேரத்தில் இந்த சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், சிறந்த சிறுமை அந்த இல்லத்தை நடத்துறது உண்மையை சொல்ல வேணும். இந்த ரிஸ்பேக்கர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நான் ஒரு வீட்டில் போய் இல்லை யாருக்காவது 5 வயசு பிள்ளைய வீட்டுக்கு பார்த்து கொண்டு பார்த்து கொள்ள மாட்டாங்க. அவ்வளோ பயம். 7 மணி நேரத்தில் யாராவது சொல்லியிருக்காங்க சொந்தக்காரர் விட்டாலும் அவங்களுக்கு அன்றைக்குள்ள அனுபவம். என்னென்னா அந்த பொருட்படுத்துறது யாரும் இல்லை. அதே மாதிரி ஐயா வயது போயிருக்கிற 2 நாள் வெளியே போகிறோம் வெட்டி பார்த்து கொள்ளைங்களா அதுக்கும் அனுபவத்தில் சொல்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது உண்மை. ஆனால் ஒரு கடினமான நிலையில வல்லுநர் கேட்டகரியில் சொல்லுவோம் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உலகத்தில் மனித வர்க்கத்தில் இலகுவாக பாதிக்கக்கூடியவர்களை சிறுவர்கள் இயல்பாக வந்து வருகிறார்கள், வயோதிகர்கள் இயல்பாக வந்து வருகிறார்கள், விசேட தேவைக்கு உட்பட்டவர்களும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து வருவார்கள். ஆகவே சிறுவர்களும் வயோதிகர்களும் இயல்பாகவே வந்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எடுத்து ஒரு அந்த ரிஸ்க் அதாவது மிகவும் கடினமான அந்த படத்தை எடுத்துக்கொள்வது என்பது உலகத்திலே அந்த உதயமணிக்கு சமமான நேரான ஒன்று. அந்த வகையில் தான் அந்த கடினமான வேலையை கடினமான சூழலில் எடுப்பது என்பது அதை விட மிகப்பெரிய அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்துக்கு அவ்வாறான செயல்தான் அந்த நேரத்தில் பெருமை செய்திருந்தது. இன்றளவுக்கும் அது முன்னுதாரணமாக இருக்கிறது. ஏன் முதியோர்கள் முதலாவது 2வது இந்த தேசியத்தில் முன்னுக்கு இருக்கிறது அந்த இல்லம். அதை 2வது முன்னுதாரணமாக பல இடங்களில் முதியோர்கள் என்னென்ன நோக்கத்துக்காக இருக்கலாம், சில நோக்கங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற முதியோர்கள் ஆணையாளர் சொன்னால் அன்பை சிவம் என்றது இங்கே ஒரு அன்பு என்ற அந்த இதில் இருக்கிறது. ஆகவே இந்த உண்மையில் இந்த சீரிய சேவையை நிர்வாகத்தில் நிறைய கேள்விப்படுற இடங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நிர்வாகத்தை சீராக கொண்டு சென்று சிறந்த நிர்வாகிகளை வந்து ஐயா அவர்கள் ஐயா எனக்கு சொல்லி போனால் நிர்வாகத்தில் கற்றுக்கிற முதியோர்கள் என்ன மாதிரி நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் அப்படியான இந்த அகில அம்மாவை பற்றி சொல்லியிருந்தார், பல எல்லாரையும் பற்றி சொல்லியிருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உண்மையில இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பொழுது நல்ல ஒரு அணியாக செய்யும். ஒரு நேரான எண்ணம் உள்ளவர்களை நோக்கி நேரான ஆக்கெல்லாம் கூட செய்து வருவார்கள். அதையும் ஆகவே நல்ல ஒரு அணி இங்கே இருக்கிறது. அவர்கள் சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், 2வது போல எதிர்காலத்தில் சிறுவர் இல்லங்களும் எல்லாமே தேசிய மட்டத்தில் முதலாவது வாழ்வதற்கு எல்லாருடைய இறைவனுடைய அருளை பெற்று கிடைக்கும். அந்த வகையில் இந்த சீரிய உரைமானி என்றதாக சொல்ல சிறுவர் சிரேஷ்ட பிள்ளைகளுக்கு செய்கின்ற பணி சிவத்தொண்டுக்கு சமனானது. அந்த சிறந்த பணியை செய்து எங்களுடைய மாவட்டத்தில் இந்த மனித குலத்தில் எங்களுடைய மாகாணம் என்று சொல்லி பெருமை செய்து கொண்டிருக்கின்ற சிவமானிகா நவரத்னதாஸ் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பிரதேச செயலாளர் ரீதியை நான் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு அவருடைய அந்த சுனாமினருக்கு சொல்ல நன்றி சொல்ல வேண்டும். இந்த சேவை வந்து மேன்மையை பெரியவர்கள் இங்கே இருக்கிற உண்மையிலே அன்பு இருக்கின்ற அந்த கடல்லாம் இறைவனை காணக்கூடிய ஒரு வழி. ஆணையாளர் சொல்லியிருந்த இங்கே இருக்கின்ற முதியோர்கள் அந்த அன்பு இருக்கிற